இந்திய வரலாற்றில் மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றோடு 17 ஆண்டுகள் ஆகிறது. 17 ஆண்டுகள் ஆனாலும் ஆறாத ரணமாக இருக்கும் 166 பேரை பலி கொண்ட மும்பை பயங்கரவாத தாக்குதலின் போது நடந்தது என்ன என்பதை பார்ப்போம். 2008 நவம்பர் 11 இரவு நாட்டின் நிதி தலைநகரமான மும்பையில் அமைதியை கிழித்தது துப்பாக்கி குண்டுகளின் சத்தம். சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் இரத்த வெள்ளத்தில் மக்கள் சரிந்து விழ ரயில் நிலையம் எங்கும் அலறல் சத்தமே ஒலித்தது. தானியங்கி துப்பாக்கிகளை வைத்திருந்த பயங்கரவாதிகள் ரயில் நிலையத்தில் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் சுட்டு வீழ்த்தியது தெரியவந்தது. அடுத்தடுத்து லியோபோல்ட் கஃபே, ஒபேராய், டைட்டன்ட், தாஜ் ஹோட்டல், காமா மருத்துவமனை, நரிமன் ஹவுஸ் உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த நாடே அதிர்ச்சியில் உறைந்தது. பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் மும்பைக்கு கடல் மார்க்கமாக ஊடுருவி இந்த கொடூர தாக்குதலை நடத்தினார். மும்பை வந்ததும் 10 பயங்கரவாதிகள் சிறு குழுக்களாக பிரிந்து வாகனங்களை கைப்பற்றி ஆங்காங்கே தாக்குதலை நடத்தினர். கண்ணில் பட்டவர்களையெல்லாம் துப்பாக்கி குண்டுகளால் குருவிகளைப் போல சுட்டு தள்ளினர் பயங்கரவாதிகள். தாக்குதலில் தாஜ் ஹோட்டல், யூத கலாச்சார மையம் செயல்பட்ட நரிமன் ஹவுஸ் உள்ளிட்டவை பற்றி எரிந்தது. தாக்குதலுக்கு எதிராக மும்பை போலீஸ், ரயில்வே போலீஸ் சண்டையிட்ட வேளையில் மரைன் கமாண்டோ போர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு படையும் களமிறக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு படை ஆபரேஷனில் தாஜ் ஹோட்டல், நரிமன் ஹவுஸில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு மக்கள் மீட்கப்பட்டனர். 3 நாட்கள் சண்டை தொடர்ந்தது. உலகையே உலுக்கிய கொடூர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள், வெளிநாட்டினர், பயங்கரவாதிகளை எதிர்த்து சண்டையிட்ட போலீசார் என 166 பேர் கொல்லப்பட்டனர். 308 பேர் படுகாயமடைந்தனர். தாக்குதலை நடத்திய 9 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டார்கள். தாக்குதலை நடத்திய பயங்கரவாதி அஜ்மல் கசாப் மட்டும் உயிரோடு சிக்கினான். பயங்கரவாத தாக்குதலில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அஜ்மல் கசாப் 2012இல் தூக்கிலிடப்பட்டான். தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாலும் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா தலைவன் ஹபீஸ் சயீத் இன்னும் பாகிஸ்தானில் சுதந்திரமாகவே சுற்றுகிறான். மும்பை தாக்குதலில் தொடர்புடைய லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த டேவிட் ஹெட்லி, தாவூர் ராணா அமெரிக்காவில் FBI-ஆல் கைது செய்யப்பட்டனர். இருவரும் மும்பையில் அத்தனை இடங்களையும் வேவு பார்த்து தாக்குதல் நடத்தியதில் மூளையாக இருந்தவர்கள். இதில் ராணாவை சமீபத்தில் இந்தியாவிடம் ஒப்படைத்த அமெரிக்கா டேவிட் ஹெட்லியை ஒப்படைக்க சம்மதிக்கவில்லை. இப்படி தாக்குதலில் முக்கிய மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதிகள் எல்லாம் இன்னும் தண்டிக்கப்படவில்லை என்ற ஆதங்கம் தொடர்ந்து இருக்கிறது. மும்பையில் 17 ஆண்டுகளுக்கு முன் பயங்கரவாதிகள் அரங்கேற்றிய இந்த அதிபயங்கர தாக்குதலை நினைத்தால் இன்னும் அனைவரது இதயமும் பதறும். ரோடுகளில் மக்கள் குண்டு அடிபட்டு கிடந்ததையும், ரயில் நிலையமே இரத்த வெள்ளத்தில் மிதந்ததையும், உறவுகளை பறிகொடுத்தவர்களின் கதறல்களையும் அவ்வளவு எளிதாக யாரும் மறந்துவிட முடியாது. கொடூர தாக்குதல் நடந்து 17 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்னும் ஆறாத ரணமாகவே தொடர்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.